அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த புக்க பத்தி பார்க்க போறோம்னா, அட்டாமிக் ஹேபிட்ஸ். இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு விதி அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது கோல்டிலாக்ஸ் விதின்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அதோட இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது யூசஸ் என்னன்னா, இந்த விதி என்னன்னா, நீங்க வந்து ஒரு வேலைய அதிக நாள் வந்து மோட்டிவேஷனோடயே செய்யறதுக்கு, அதாவது ஒரு பழக்கவழக்கத்த அதிக நாள் வந்து நீங்க கடைபிடிக்கிறதுக்கு என்ன வழி? அப்படிங்கிறது தான் இந்த விதி. இந்த விதி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு வேலைய எடுத்து செய்றீங்கன்னா, அந்த வேலை ரொம்ப ஈஸியாவும் இருந்துறக்கூடாது. அ ரொம்ப வந்து கஷ்டமாவும் இருந்துறக்கூடாது. அதாவது எப்படின்னா, ஈஸியா இருந்துச்சுன்னா, நீங்க சீக்கிரம் சலிப்படைஞ்சிருவீங்க. அது இவ்வளதானா அப்படிங்கிற மாரி இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் நீங்க அந்த வேலைய வெறுத்துருவீங்க. அதனால வந்து ரொம்ப ஈஸியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கஷ்டமாவும் இருக்கக்கூடாது. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீங்க ஜிம்முக்கு போறீங்க. நீங்க வந்து எப்படின்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான வெயிட்ட குடுத்து டெய்லி உங்கள வந்து ஒரு தம்பிள்ஸ் தூக்க சொல்றாங்கன்னா, அது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு சவாலாவே இருக்காது. ரொம்ப ஈஸியா இருக்கும். அது உங்களுக்கு சீக்கிரம் சலிப்பாயிரும். இதே வந்து ரொம்ப வெயிட் போட்டு ஒரு வெயிட்டான தம்பிள்ஸ தூக்க சொன்னா, ரொம்ப உங்களுக்கு உடம்பெல்லாம் வலிச்சு, இத வந்து உங்களுக்கு வெறுத்து போயிரும். ஒரு 2 நாள் செய்வீங்க ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டடா, அதுக்கப்புறம் வெறுத்துரும். இதே வந்து ஒரு கரெக்ட்டான வெயிட்ட குடுத்து உங்களுக்கு செய்ய சொன்னா, டெய்லி டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவ அத இன்கிரீஸ் பண்ணா, அ 3 நாள்ல இது பழகிரும். அடுத்த 3 நாள்ல அடுத்த வெயிட் பழகும். இப்படி வந்து டெய்லி வந்து ஒரு ஒரு மோட்டிவேட்டடா உங்களுக்கு இருக்கும் அது. ஒரு உற்சாகமா இருக்கும். இதே வந்து ஒரே நாள்ல நீங்க 2 கிலோ தான் தூக்க முடியும்னா, நீங்க 5 கிலோ தூக்கி பிடிச்சீங்கன்னா, அடுத்த நாள் நீங்க ஜிம்முக்கே போமாட்டீங்க. இதுதான் வந்து நேச்சர் இது. இததான் கோல்டிலாக்ஸ் விதியில வந்து சொல்றாங்க. என்னன்னா, நீங்க வந்து ரொம்ப ஈஸியான வேலையும் எடுக்கக்கூடாது. ரொம்ப கஷ்டமானதையும் உடனே பண்ணக்கூடாது. ஆ ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு சவாலா இருக்கணும். அந்த மாரி இத பண்ணும்போது, ரொம்ப நாள் வந்து அதாவது படிப்படியா அந்த இத உயர்த்தணும். அந்த சவால் இருக்குல்ல, அது எப்படின்னா அந்த கஷ்டத்த வந்து படிப்படியா உயர்த்தணும். ஒண்ணு பழகுனதுக்கு அப்புறம் இன்னொன்னு போணும். அப்படி இது பண்ணும். இப்படி பண்றப்ப இந்த பழக்கவழக்கத்த டெய்லி உங்களுக்கு அது இன்ட்ரஸ்டடாவே இருக்கும். கொஞ்சம் வந்து சவாலானதாவே இருக்கும். இதனால வந்து மனுஷ மூளை வந்து அத டெய்லி தொடர்ந்து கடைப்பிடிக்கும். இததான் வந்து சொல்றாங்க. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஒரு கதை சொல்றாங்க. அதாவது உண்மை கதை இது. அதாவது 1955ல டிஸ்னிலேண்ட் வந்து அப்பதான் புதுசா ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு 10 வயது சிறுவன் வந்து அங்க போயிட்டு, "எனக்கு ஏதாவது வேலை குடுங்க" அப்படிங்கிற மாரி அவரு கேட்கிறாரு. அப்படி கேட்கிறப்ப, அப்போ வந்து இந்த தொழிலாளர் சட்டங்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒண்ணும் கடுமையா இல்ல. அதனால வந்து அந்த பையனுக்கு வந்து அந்த பேம்ப்ளெட்ஸ் வந்து விநியோகம் பண்ற ஒரு வேலைய வந்து குடுக்குறாங்க. அப்படியே வந்து அங்கனக்குள்ள இருக்க அந்த மாயாஜால கடைகள் வந்து இருக்கும்ல. அதாவது இந்த மேஜிஷியன் அந்த மாரி சின்ன சின்ன ஷாப் மாரி இருக்கும்ல. அதுல வந்து இந்த பையன் வந்து போயிட்டு கொஞ்சம் அதுலயும் கொஞ்சம் இந்த வேலைய விட்டுட்டு அந்த வேலைக்கு தாவுறது, இந்த மாரி போயிட்டு அங்க இருக்கிற கொஞ்சம் வித்தைகள்லாம் கத்துக்கிறாப்புல. அதாவது வேலைகள்லாம் கொஞ்சம் கத்துக்கிறாப்புல. கத்துட்டு என்ன பண்றாருன்னா, அங்க வர வாடிக்கையாளர் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் மாயாஜாலம் பண்ணி காட்டுறது, கொஞ்சம் நகைச்சுவையா பேசுறது, இந்த மாரி அடுத்தடுத்து ஒவ்வொன்னும் பண்றாப்புல. அப்போ ஒரு கட்டத்துல புரிஞ்சுக்கிறாரு. தனக்கு வந்து நகைச்சுவை பண்றது தான் வந்து கரெக்ட்டா வருதுன்னு புரிஞ்சுக்கிறாரு. அப்போ வந்து என்ன பண்றாருன்னா, இந்த வேலைய விட்டுட்டு அடுத்து வந்து அ ஒரு ஒரு அடுத்தடுத்து கொஞ்சம் ஏஜ் ஆகுது அவருக்கு. அ என்ன பண்றாருன்னா, இந்த மாரி கலிஃபோர்னியால வந்து வீதிகள்ல வந்து நாடகம் போடுவாங்கல்ல, அந்த நாடகங்கள்ல வந்து போய் சான்ஸ் கேட்டு, ஒரு 5 நிமிஷம் குடுங்க எனக்கு அப்படிங்கிற மாரி சான்ஸ் கேட்டு, அங்க போய் நகைச்சுவை சொல்ற இதுலலாம் இது பண்றாரு. ஆனா, அங்க பெரும்பாலும் வந்து அவரோட நகைச்சுவை வந்து அங்க இருக்கிறவங்க வந்து அந்த கேளிக்கை விடுதிகள்லாம் வந்து கவனிக்காம, அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு பார்ட்டி பண்றதுலயே இதா இருக்காங்க. இருந்தாலும் பரவால்ல. அப்புறம் என்னன்னா, ரொம்ப ஃப்ரீயா இருக்க ஹால்ல போயிட்டு இவரு பேசுறாரு. அதாவது யாருமே இல்லாத ஹால்லலாம் பேசி பிராக்டிஸ் பண்றாரு. பண்ணிட்டு, அப்புறம் என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் எப்படின்னா ஒரு மிடில் ஸ்கூல்ல படிக்கிறப்போ ஓரளவுக்கு இதா பேசுறாரா, அடுத்து ஒரு ஹை ஸ்கூல் போறப்போ ஒரு 10 நிமிஷம் பேசுற அளவுக்கு வளர்றாரு. அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் அந்த மாரி வளர்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, இன்னும் கொஞ்சம் ஏஜ் கொஞ்சம் அதிகமாகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிவி ஷோல வந்து அதாவது ஒரு சேனல்ல வந்து ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணிட்டு, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, சேனல் வந்து ஹோஸ்ட் பண்றாரு. அதாவது விஜேவா இருக்காரு. வீடியோ ஜாக்கியா இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றது? இந்த லைவ் ஷோலாம் டிபேட் மாரி இருக்கும்ல, இந்த மாரி இதுலலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாரு. அதுக்கப்புறம் சில ஃபங்ஷனுக்கு வந்து அதாவது டிவி ஷோஸோட நிகழ்ச்சிகள் இருக்கும். அதுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாலாம் போறாரு. இப்படியே படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஒவ்வொரு ஊக்கம் இருக்கிற மாரி. அதாவது எப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஒவ்வொரு சவால் இருக்கு. அத அப்படியே கடந்து 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 மேல போறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவரு வந்து அதாவது எப்படின்னா, அந்த அமெரிக்கன் நகரங்கள்ல வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுல வந்து 20 மினிட்ஸ் நடத்துற அளவுக்கு, இந்த நகைச்சுவை நிகழ்ச்சி நடத்துற அளவுக்கு வளர்ந்துர்றாரு. வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவரு என்ன பண்ணா சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. அதாவது எப்படின்னா 70 மணி நேரத்துல அ 73 எப்படின்னு சொல்றது? 73 ஊர்களுக்கு போறது. அப்புறம் 80 மணி நேரத்துல 85 ஊர்களுக்கு போறது. இந்த மாரி வந்து டார்கெட் வச்சு போறாரு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா,
ஒரு 3 நாள் ஷோல வந்து அவர் வந்து 3 நாள் ஷோ பண்றப்ப 45,000 பார்வையாளர்கள் வந்து அவரோட இத பார்க்குறாங்க. இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வராரு. இப்படி வளர்ந்து வந்த நகைச்சுவை நடிகர் தான் ஸ்டீவ் மார்ட்டின். அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இவர் வந்து இப்படி சின்ன சின்னதா இது பண்ணி, தனக்கு ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கையும் எடுக்காம, சின்ன சின்ன சவால்களா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வேலை ஈஸி ஆயிடுச்சுன்னா, அதுக்கு அடுத்த கஷ்டமா. இப்போ ஒரு 5 நிமிஷம், அடுத்து 10 நிமிஷம், அடுத்து 15 நிமிஷம், 20 நிமிஷம். அதுக்கப்புறம் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிவி ஷோஸ்லலாம் இது பண்ணி ஒவ்வொரு கட்டத்திலயும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து தன்னோட வேலைய வந்து கடினமான வேலையா எடுத்து எடுத்து செஞ்சு செஞ்சு அதாவது அந்த சவால் இருக்குல்ல, அதுதான் அவருக்கு ஊக்கம். இப்படி இது பண்ணி மேல வந்துர்றாரு. இப்படி ஒரு வந்தனால தான் அதாவது இந்த கோடிலாக்ஸ் விதியை கடைபிடிச்சனால அதாவது அவருக்கே தெரியாம அவர் கடைபிடிக்கிறாரு. அதை வந்து இந்த புக்ல சொல்றாங்க. இது வந்து கோடிலாக்ஸ் விதி. இது மாதிரி தான் பண்றப்பதான் வந்து நீங்க ரொம்ப நாள் ஒரு இதுல நீடிச்சு பெருசா வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அதான் இந்த வேலை என்னன்னா நீங்க ரொம்ப ஈஸியானதையும் எடுக்கக்கூடாது, ரொம்ப கஷ்டமானதையும் எடுத்துடக்கூடாது. அப்பதான் வந்து தொழிலா இருக்கட்டும், விளையாட்டா இருக்கட்டும், இல்ல எந்த பழக்க வழக்கமா இருக்கட்டும், அதை ரொம்ப நாள் நீங்க கடைபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி விதியை கடைபிடிச்சாதான் நீங்க ரொம்ப நாள் அதுல வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இததான் வந்து இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ்ல சொல்றாங்க. இதை பத்தி உங்க கருத்துக்களை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. யூடியூப் வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இன்ஸ்டா வந்தா ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.